ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டுக்குரிய நிதியையும் திட்டங்களையும் புறக்கணிக்கப்பட்டாலும் முத்தமிழறிஞர் கலைஞர்களிடம் கற்றுக்கொண்ட அரசியல் நிர்வாகத்திறன் உடனால் தமிழக மக்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாசியோடும் என்னை வெற்றி பெறச் செய்த தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து எனது கன்னி பேச்சை துவங்குகிறேன். திஸ் இஸ் மை மெய்டன் ஸ்பீச். ஒன்றிய அரசால் 31 துறைகள் விவாதிக்கப்பட வேண்டும் இந்த அவையில். ஆனால் 5 துறைகளை மட்டும் எடுத்து விவாதிக்கப்படுகிறது. அதை நான் வன்மையாக இந்த ஒன்றிய அரசை கண்டிக்கின்றேன். விவசாயத்துறை, கால்நடை, பால்வளத்துறை, மீன்துறைக்கு சேர்த்து ஒதுக்கிய தொகை 1,20,000 கோடி. அதில் கால்நடை மற்றும் பால்வளத்துறைக்கு ஒதுக்கிய தொகை வெறும் 4,000 கோடி. இந்த தொகை போதாது. காரணம் என்னவென்றால், எல்லாம் அறிந்த 5 முறை முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் தமிழ்நாட்டில் 1989 முதலில் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தை, கால்நடை பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதன் பின்பு 7 பல்கலைக்கழக கல்லூரிகள் வந்திருக்கின்றன. அதன் மூலம் தமிழ்நாட்டில் பல கால்நடைகளை வளர்ப்பதற்கு, விவசாயிகளை பாதுகாப்பதற்கு உண்டான திட்டங்களை தமிழ்நாடு முதல்வர் முத்தமிழறிஞர் கழகத்துடைய புதல்வர் தளபதி ஸ்டாலின் வழங்கி வருகிறார்கள். நான் கேட்பது, இந்த கூட்டத்தின் வாயிலாக நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் மூலமாக 7 மருத்துவக் கல்லூரிகளுக்கு 300 கோடி நிதியை வழங்கி கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதை ஒன்றிய அரசு மூலமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்குள்ள உட்கட்டமைப்பு வசதி, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக கால்நடைகளுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது. இது போதவில்லை. இதை பிளாக் வைஸாக, ஒன்றிய வைஸாக கால்நடைகளுக்கு நடமாடும் மருத்துவமனைகள் மூலம், வாகனங்கள் மூலமாக கால்நடைகளுக்கு மருத்துவ உதவிகளை செய்வதற்கு ஒன்றிய அரசு அதிக நிதிகளை தர வேண்டும். எங்க பகுதி கிராம பகுதி. நான் கிராமத்திலிருந்து வந்தேன். என்ன ஊர் நாராயணத்தம்பட்டி. சாதாரண கிராமம். கால்நடைகள் அதிகமாக இருக்கு. மீன் வளம் பக்கத்தில் இருக்கு. பால் உற்பத்தி ஆகுது. அங்க மலை மாடுகள்ன்ற ஒரு இனம் இருக்கு. அது எப்படின்னு சொன்னா, வனத்துறைக்கு அருகிலே போய் மேய்ச்சல் நிலைகளை மேயும், வந்து தானாக வெட்ட வெளியில் படுத்துக்கொள்ளும். அதற்கென்று கொட்டையே கிடையாது, தீவனம் கிடையாது. ஆனால் மாநில அரசு வேண்டிய உதவிகளை செய்தாலும் அதை போதவில்லை. அந்த மலை மாடுகளை பாதுகாப்பதற்கு, கொட்டைகள் அமைப்பதற்கு, தீவனங்கள் வழங்குவதற்கு ஒன்றிய அரசு அதிக நிதிகளை எங்கள் அரசுக்கு கொடுக்க வேண்டும். கால்நடைகளுக்கு என்று 2 நோய்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. ஒன்று கோமாரி நோய், இன்னொன்று கருச்சிதைவு நோய். இந்த 2 நோய்களை பாதுகாக்கிறதுக்கு 2 தடுப்பூசி போடுறோம், பத்தாது. கால்நடை ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் புரோகிராம் சொல்லுகிறது 2 தடுப்பூசி போதாது, 3 தடுப்பூசிகளை போட்டால்தான் கால்நடைகளுடைய உயிரை பாதுகாக்க முடியும் என்ற செய்தி இருக்கிறது. ஒன்றிய அரசு இதை கவனத்தில் கொண்டு 3வது தடுப்பூசி போடுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். கால்நடைகளுக்கு என்று ஒரு புதிய நோய் இருக்கிறது. வடநாட்டிலும் இருக்கு, தென்னாட்டிலும் இருக்கு. அந்த நோய் என்னன்னு சொன்னா தோல் கலலை நோய், LSTன்னு சொல்லுவாங்க, லும்பி ஸ்கின் டிசீஸ். இந்த நோய்க்கு உண்டான தடுப்பூசி எப்படி போடுறோம் சொன்னா, ஆட்டுக்கு வருகிற அந்த நோய்க்கு உண்டான தடுப்பூசியை வைத்துதான் மாடுகளுக்கும் போடப்படுகிறது. ஆகையினால் அந்த நோயை மாடுகளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆடுகளுக்கு தடுப்பூசி கண்டுபிடித்த ஒன்றிய அரசு அந்த மாடுகளுக்கும் இந்த நோய்க்கான தடுப்பூசியை கண்டறிந்து வழங்கினால்தான் அந்த நோயிலிருந்து காப்பாற்றி கால்நடைகளை பாதுகாக்க முடியும்.